அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 8 எல்லா உயிரும் தொழும் என்ற தலைப்பில் மனிதம் ஆளுமை சம்பந்தமாக பாடப்பகுதிகளை பார்த்து வருகிறோம். அதில் விரிவானம் ஆளுமை என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். சாந்தாதத் அவர்கள் எழுதிய கோடை மலை என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சி பகுதியை இன்று மீண்டும் காண்போம். நுழையும் முன் பெண் படைப்பாடல் சாந்தாதத் அவர்கள் கூறியது போல, குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். பெற்றோர் என்ற சொல்லே பேறு பெற்றோர் என்று பொருள் கொண்டதுதான் எனலாம். தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள் தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதாவது குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். பெற்றோர் என்ற சொல்லு பார்த்தோம்னா பேறு பெற்றோர் என்ற பொருள் கொண்டது தான் எனலாம். ஆமாம், அதாவது குழந்தை பேரு அப்படின்ட்டு பொருள், அது பிள்ளையை பெறுதல் அப்படின்ட்டு பொருள். தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும் அப்படிங்கிறார். ஆமாம், தாய் தந்தை இல்லாத குழந்தைகளால் ஏதிலி, அது எதுவுமே இல்லாதவர்கள் அப்படின்னு. ஏதிலி அப்படின்னா எதுவுமே இல்லாத அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஏழை அகதி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஏற்று வளர்க்கிற மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியவர்களும் இத்தகைய ஏதில் நிலையில் தவிப்பவர்கள் தான். ஆமாம், குழந்தைகள் இல்லாத அவங்களும் முதியவர்கள் என்ன பண்ணுறது, ஏதிலி குருவிகள் போல தான், எதுவும் இல்லாதவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்தவர்களே. அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் தான் மனிதத்தை மேம்படுத்தவர்களே அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன்னா இவருடைய கதையினுடைய அடிப்படை பண்பு என்னது, மனித நேயம்தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, நேற்று தொடர்ச்சி பகுதியை என்று பார்ப்போம். அப்புறம் இந்த கதை மாதிரி இதில் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆறுமுகம், குழந்தை, மருத்துவர், செவிலியர், அப்புறம் மருந்து கடை பாபு அப்படின்ட்டு ஒரு குழந்தை இல்லாத ஒரு கணவன் மனைவி, ஒரு தம்பதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, நேற்றைய பகுதியில் பார்த்தோம். குழந்தைய என்ன பார்த்தா ரெண்டு பகுதியில் பார்த்தது. அப்புறம் ஒரு மருத்துவமனையில் நடக்கிற ஒரு காட்சி தான் நமக்கு முதல்ல வச்சுருக்கிறாரு. அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லாத போது ஒரு அரசு மருத்துவமனை போய் அந்த வரிசையில் நிற்கும் பொழுது எப்படி இதில் சின்ன அது என்னென்னு பார்த்தோம். அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்தது அந்த இடத்துல அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம். சரி, அந்த இடத்துல இப்போ வரிசை நின்று வராரு. அப்போ பார்த்தோம்னா அப்போ அங்கே ஒரு சத்தம் கேட்குது. ஒருத்தர் மட்டும் அழுகிற ஒரு குரல் கேட்டுச்சு. அப்புறம் பல குரல் சேர்ந்து அழுகிற மாதிரியெல்லாம் கேட்டது. அப்புறம் என்ன ஏதுன்ட்டு அப்படி சொல்லி போய் பார்த்தோம்னா அங்கே என்னது, அங்கே ஒரு பையன் ஒருத்தர் இறந்து போனது. அதை வச்சு அதனால தான் இப்போ ஒரு வளர்ந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த சத்தத்தை கேட்டது எல்லாமே கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க அது சொல்கிறது பார்த்தோன்னா, பாவம் 30 வயது கூட இருக்காது, இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதுக்குள்ளே பாழாய் போன யமனுக்கு அவசரம் பார் அப்படின்ட்டு சொல்கிறது போல் அது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அதுக்கு இன்னொரு சொல்கிறார், நீ வேறப்பா, இது தானாக தேடிக்கிட்ட சாவும் அப்படின்ட்டு அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. சரி, தொடர்ச்சி வயது பாவம். அடப்பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவனுங்களுக்கெல்லாம் பிழைக்க வைத்து என்னது கழுவில் ஏற்றி சாகடிக்கணும். சரியான கோல பசங்க. போகிறவன் பொக்குன்னு போயிடுறான், இருக்கிறவன் ஆயுசுக்கும் இல்லை அல்லல் படணும், அல்லாடி கொண்டு தான் இருக்கிறார் ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா போகிறவங்க அடப்பாவன் கொடுத்து ஆண்டவன் கொடுத்த உசுரையா இது, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவனுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கழுவில் ஏற்றி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சரியான கோல பசங்க. போகிறவன் என்ன பண்ணுறானுங்க, பொக்குன்னு போயிடுறானுங்க. ஆனால் இவங்க பாட்டுக்கு சேர்த்து போயிடுறாங்க. ஆனால் இருக்கிறவனில் ஆயுள் முழுக்க அல்லல் பட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார். அந்த வகையில் ஆறுமுகமும் அப்படி தான். தன்னோட மனைவி அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அந்த குழந்தைய வச்சுட்டு இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு இல்லையா, அது போல். சரி, 6 மாத அல்லாட்டம். பச்சை மண்ணுடான அவதி உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தைன்னு சொல்கிறார். பச்சை மண்ணுக்கு சின்ன குழந்தை இல்லையா, அது உனக்கு நான் எனக்கு நீ என்ற நாதியற்ற ஒரு அவஸ்தை அப்படின்னு சொல்கிறார். தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்கப்பட வேண்டிய வாரிசு இருவரையும் நடாத்தலை விட்டு
தன் வழியே சென்று விட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாங்க, தகப்பனையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய இந்த வாரிசு இருவரும் நடாதரை விட்டுட்டு இப்படி தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறார். வெக்க இல்லை, விஷத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தை பட்டு போய் சேர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அது என்னன்னு தெரியல, 2 நாள் இழுத்துக்கிட்டு இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது சொல்கிறார். விஷத்தை குடிச்சு விட்டான். அவன் விஷத்தை விழுங்கினதுனால ரொம்ப ஒரு அரை நாள் என்ன பண்ண அவஸ்தைப்பட்டு அப்புறமேட்டு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறார். 4 நாள் காய்ச்சலில் கட்டி அவள் கண் மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம். பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே, இன்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்க்குறார், 4 நாள் காய்ச்சலில் கட்டியவன் கண் மூடிய பின் வாழை பிடிக்கவில்லையாம். அவர் சொல்கிறார், 4 நாள் காய்ச்சல் இருந்து தன் கட்டியவள் மனைவிக்கு இறந்து போயிட்டா வாழை பிடிக்கலையாம். பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லை. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்சமெங்க வெறுப்பு மண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் எல்லாமே குழந்தைய பார்க்குறதுனால இவருக்கு ஒரு அதில் ஒரு வெறுப்பு மாரி வந்துருச்சு. ஆனால் எதுவுமே அப்படியே மனசில் அப்படியே ஒரு கவலையோடு அப்படியே இருக்கிறார். நெஞ்சுக்கூட்டு நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே என்னும் ஆறாத கோபம் பாசத்தை பசி போல் மூடி விட்டு இருந்ததுன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இப்படி தவிக்க விட்டு போய்விட்டாலே அப்படின்னு போய்விட்டானேன்னு சொல்லிட்டு என்னும் ஆறா கோபம் பாசத்தை எவ்வளோ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பாசம் இருக்கும், அதே போல் அந்த கோபமும் அவருக்கு அந்தளவுக்கு மனதில் அப்படியே இருக்குது. அதோ இதோ என நுனி மூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிட்டாலும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது வானம் பொய்ப்பது தொடர்கதையாகி விட உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் வந்த பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தன் வாழவில்லையா இத்தனை காலமாய் வந்த இடத்தின் 40 ஆண்டுக்கு மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கண்ணை முடித்து கொண்ட பின் அவர் சிதையில் விழவில்லை அப்படிங்கிறார். மகனுக்காக வாழ்ந்தார். ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்ந்தி குடும்பஸ்தனாகி ஆட நகர அப்படின்ட்டு என்ன அப்படி மனசு சொல்லிகிட்டே வரார். இப்படியெல்லாம் இருந்தது தன்னோட இது. ஏன்னா இந்த குழந்தைக்காக இவர் என்ன பண்ணுறாரு, வாழ்ந்துட்டு வர்றாரு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், என்ன மனசுக்குள்ளே ஆறாவது கோபம் அப்படி இருந்தாலும் கூட அதோ இதை என்ன நுனிமீச்சை பிடித்து கொண்டு வைத்திருக்க அப்பனை நினைக்காவிட்டாலும் கூட பிஞ்சு பிள்ளை கூட மனதில் அந்த குழந்தைய நினைச்சிட்டு வராமல் பிஞ்சு மனதில் வராமல் அப்படி என்ன அதிசயமாக அன்பு பொண்டாட்டி மீது அப்படின்னு பேசிக்கிட்டு வானம் பொய்ப்பு தொடர் கதையாகி விட உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தான் நான் வாழவில்லையா அப்படின்னு இத்தனை காலமாய் அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே ஒருத்தன் விஷம் குடிச்சு இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனதில் நினைக்கிறது தான் அது அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படின்னா என்ன பண்ணுறேன், நீ இதுக்கெல்லாம் சாதாரண விஷயத்தில் இப்படி விஷம் குடிச்சு இறந்து போயிட்டீங்களாடா, அப்போ நானும் உங்களுக்கு முன்னாடி எப்படியோ போயிருக்கணும் அப்படி கிடையாது. ஒரு வைராக்கியம் என்ன பண்ணணும், நம்மளும் வாழ்ந்து காட்டணும், எங்கேருந்து வந்து பட்டணத்தில் வந்து இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுற மனதில் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். அதுதான் நான் வைராக்கியமாக வாழலையா, மனதில் ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலமாய் அப்படின்னு சொல்கிறார். வந்த இடத்தில் 40 ஆண்டுக்கு மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கணக்கை முடித்து கொண்ட பின் அவர் சிதையில் விழவில்லைன்னு சொல்கிறார். அவர் இறந்து போன பின்னாடி பூமியில் வாழ்கிற காலம் முடிஞ்ச பின்னாடி அவருடைய இதில் நான் என்ன விழலை. மகன் தன்னுடைய நானும் என்ன பண்ணுறல போய் ஒரு இதில் போய் நானும் இறந்துட்டுனா கிடையாது. தன்னுடைய மகனுக்காக வாழ்ந்தார். ஒற்றையாளாய் அவனை வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி அப்படின்னு சொல்கிறார். உடனே பின்னாடி நகர பெருசு வைகுண்ட பாதை திறக்கிறார் பால ஒரு வழியாக கதவு திறந்து விட்டது. நீ என்னடானா எந்த கோட்டையை பிடிக்கலாம்னுங்கிற புள்ள நட அப்படின்னு சொல்லுவது போல். அப்போ அவர் பின்னாடி இருக்கிறீங்க சொல்கிறாங்க, நட பெருசு வைகுண்ட பாதை திறக்கிற மாதிரி என்னது இப்போ தான் இந்த மாதிரி டாக்டரு இந்த மருத்துவரோட அறை திறக்கப்பட்டுள்ளது, நீங்கள் நீ வேறு நகரு அப்படின்னு சொல்வது போல் சொல்கிறார். முக்கி முணங்கிய குழந்தை தூங்கிவிட்டு இருந்தது. அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது. எப்படி குழந்தை முன்னே தூங்கிட்டு இருந்துச்சு, 4 அப்படியே குழந்தை ஒரு உலைய தூங்கிடுச்சு. இவருக்கு பார்த்தோன்னா மனசு அப்படியே ஒரு ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த தள்ளாமை ஒன்று. அப்புறம் மன உளைச்சல்,
அவருக்கு உடம்பு வேறு அப்படியே வேர்த்து அப்படியே என்னது சில்லிட்டு இருந்தது. உடனே உள்ளே இருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். அந்த அறையிலேருந்து வெளியே வந்து உள்ளே இருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இருந்தது. பார்க்கவும் நினைக்கும் மிகவும் பாந்தமாக இருந்தது அப்படிங்கிறார். அதை பார்க்குறாரு. உடனே உள்ளேருந்து ஒரு பெண் வருது, ஒரு குழந்தை தூக்கிட்டு வருது. அதுக்காக அப்படியே பிடிச்சிட்டு வரும்போது அதனால் என்ன பண்ணுறது, அவங்க அம்மாவை இறுக்கி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கோழி குஞ்சு போல் அப்படியே ஒடுங்கி இருக்கு. அதை அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு இந்த தாயானவள் அந்த கையை போட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு வந்து பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கு. அப்படியே ஆஹா என்னடா அப்படின்னு அப்போ தான் இவருக்கு அந்த நினைவு வருது. ஆஹா அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறார். தன்னுடைய குழந்தை அவங்க தனக்கு இந்த குழந்தைக்கு ஒரு அவங்க அம்மா இருந்திருந்தா தன்னை இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தை அப்படி இருக்குமே அப்படி இவர் என்ன பண்ணுறார், அப்படியே நினச்சி பார்க்குறாரு. நெடுமூச்சு தவிர வேறு ஏதும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார். இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தனக்கு பிறகு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறார். அதான் சொல்கிறார், ஐயோ நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை என்ன பண்ண முடியும், நம்ம பார்த்துக்க முடியும். ஐயோ நமக்கு பின்னாடி யார் இந்த குழந்தை இப்படி பார்ப்பாங்க, ஒருவேளை நம்ம இதை தவறு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தை யாரை பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மனதுக்குள்ளே என்னது இவருக்கு ஒரு கவலைகள் வந்துடுச்சு. அப்போ தான் அப்படியே பெருமூச்சு விட்றாரு. நெடுமூச்சு தவிர வேறு ஏதும் இல்லாத குழந்தை, அந்த குழந்தைக்கு இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி அப்படியே இருத்தி கொண்டார். இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தனக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறார். அதுதான் இந்த நம்ம மூன்றாவது நாள் பதிவில் இதை தான் நான் பார்த்துருவேன். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆண்டவன் கொடுத்த உசுரா இது, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வது போலவும் அந்த சேர்த்ததுனால இவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா விஷம் குடித்து சேர்த்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு இப்படி சாப்பிட்றானுங்க, இப்படியெல்லாம் ஏன் வாழ முடியாதவங்களால அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா தன்னுடைய மனைவி இருந்த பின்னாடி நானும் வாழலையா, நானே செத்தாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு நினச்சி போகிற எவ்வளோ ஒரு தடமாய் வைராக்கமாய் வாழ்கிறேன் இல்லையா, ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு குழந்தையில வந்து குழந்தை நல்லா இது பண்ணணும், அப்படி என்ன பண்ணுறணும் ஒற்றையால் நான் வளர்த்து ஆளாகி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைக்கும் போது தான் சொல்கிறார். அப்போ பின்னாடி லைனில் வரிசை பின்னாடி வரீங்களா, நீங்கள் வைகுண்ட வாசலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ தான் மருத்துவர் அறை திறந்திருக்கு, நீ நறு பெருசு அப்படின்னு சொல்லுவது போல். அப்போ அந்த அறை திறந்தோன்னா அதிலேருந்து ஒரு பெண்ணாலும் ஒரு கை குழந்தைய கொண்டுட்டு வரும்போது போலவும் அந்த குழந்தையே அந்த தாயானவள் நல்லா அப்படி இறுக்கி அனைத்து அப்படி பிடித்துக்கிட்டு வருறா. அப்போ இவர் நினச்சி பார்க்குறாரு, தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு தாய் இருந்தால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு. அப்போ நினச்சி பார்க்குறாரு, அப்போ நமக்கு பின்னாடி இந்த குழந்தைய யார் பார்ப்பாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு. இப்போ ஒரு நினச்சி பார்க்க ஒரு முடிவுக்கு வர்றார். அது என்ன என்பதை நாம் அடுத்த பதிவில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.